சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்றைய தலைப்பு உணவே மருந்து, மருந்தே உணவு. அது எப்படின்னா, இப்போ பலரும் பல நோய்களுக்கு மாத்திரை மருந்துகளையே உணவாக சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், உணவே மருந்து. இப்போ உணவுகளையே மருந்தாக மாத்திரை தான் சித்த மருத்துவத்துறையில் முக்கியமாக சொல்லப்பட்டது. பல பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள் கூட இப்போ சமூக வலைத்தளங்களில் உணவு பற்றின அவேர்னஸை தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஈவன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூட மருந்துக்கு மாற்றாக உணவே விஷம், உணவே மருந்து. அது எப்படி உணவே விஷம்னா, நீங்களே பாருங்கள், இந்த உலகத்தில் பட்டினியால் செத்தவங்களை விட உணவை அதிகமாக சாப்பிட்டு ஃபேட்டி லிவரு, சர்க்கரை, கொழுப்பு இந்த மாதிரி பல நோய்களும் நாம் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு தான் வருகிறது. அதில் திருக்குறளில் சொல்கிற மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்போ உணவுகளில் எதை நம்ம சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் பொருந்துமா? ஒவ்வொரு மருத்துவர்கள் ஒவ்வொன்று சொல்கிறாங்களே. சிலர் கிட்னியில் கல் இருந்தால் பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, சர்க்கரை இருந்தால் இது சாப்பிடக்கூடாது, கொழுப்பு இருந்தால். அப்போது ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகளை தவிர்க்கவும் கூடுதலாக சேர்க்கவும் சொல்லும்போது மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம என்ஜினே எடுத்துங்க, நம்ம உடலை கூட நம்ம ஒரு என்ஜினோட ஒப்பிடுவோம். டீசல் என்ஜின் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, கேஸ் போட்டால் போடுற வண்டி இன்ஜின் இருக்குது, எலக்ட்ரிக் வண்டி, பேட்ரி வண்டி இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடல் அமைப்புலேயும் வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு என்று டிசைன் ஆகிருக்கும். இது மரபு ரீதியாக பல அசைவத்தையே சாப்பிட்டு வளர்ந்த பாரம்பரியம் அசைவர்கள் பிரியர்கள் இருக்கிறாங்க. சைவமே சாப்பிட்டு பல ஆண்டுகளாக உயிரோடு நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ எப்படின்னா, நம்மளுடைய மரபணுக்களில் நம்ம பாரம்பரியமாக நம்ம உடல் என்ன அமைப்பில் அமைஞ்சிருக்கு, டிஎன்ஏ படி, மரபு கூறுப்படி, அதை தான் சித்த மருத்துவத்தில் வாத தேகம், பித்த தேகம், கப தேகம் என்று கண்டறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சேர்க்கவும் குறைக்கவும் நிறுத்தவும் செய்தவர்கள்லாம் அந்த மருந்து, அந்த உணவு, உணவே மருந்து, மருந்தே உணவு